பரிசுத்த இனமாக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட எனது அன்பு சகோதரமே, விண்ணின் மகிமை துறந்து மண்ணிலே நம்மை தேடி வந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இவ்வுலகில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? இந்த உலகையும் எதிர்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வது சாதாரண காரியம் அல்ல. தாமரை இலை தண்ணீர் போல நமது உலக வாழ்வு இருக்க வேண்டும். குடும்பம், வேலை, நண்பர்கள், சமூகம் அனைத்திலும் நமது பரிசுத்த தனித்துவத்தை நாம் இழக்காமல் நமது உடல், ஆன்மா, ஆவியை அவர் வரும் அந்நாள் வரை பரிசுத்தமாய் காத்து கொண்டு எப்பொழுதும் தயாராக அவரின் வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு மோசே காலத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளும் நம்மை கண்ணாடியிலே பார்ப்பது போல நமது ஆன்மா எப்படி உள்ளது என்பதை காட்டும். நாம் கண்ணாடியை பார்த்து நமது வெளித்தோற்றத்தை சீர்படுத்தி கொள்வது போல நாம் எவற்றில் தவறினோம் என்பதை தேவனின் கட்டளைகளின் வழியாக உணர்ந்து கொள்ள முடியும். அவற்றிற்காய் மனம் வருந்தி இயேசுவை நோக்கி அவரை பார்த்து அவர் கல்வாரியிலே நமக்காய் சிந்திய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தராக்கப்படுவோம். மீண்டும் பின்னான பழைய வாழ்வை நோக்காமல் தேவனின் கரத்தை பற்றி பிடித்து தூயாவியின் துணையோடு பரம அழைப்பின் பந்தய பொருளான தேவராஜ்யத்தையே நோக்கி ஓடினால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். தேவராஜ்யத்தையும் சுதந்தரிப்போம். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை பரிசுத்தமாக்கி உம்மை அப்பா, பிதாவே என்று அழைக்கும் உரிமை பெயரை கொடுத்தவரே, பாவிகளான எங்களுக்காய் ஒரே பேரான மகனை இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காய் தந்து அன்பு கூர்ந்தவரே, நாங்கள் பெற்ற பரிசுத்தத்தை எந்த நிலையிலும் நாங்கள் இழந்துவிடாமல் உம்மை மாத்திரமே கண்முன்னே நிறுத்தி பந்தய சாலையாகிய இந்த உலக வாழ்வை வெற்றியோடு ஓடி பாதம் வந்து சேர இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் நன்றியோடு உம்மை பார்த்து வேண்டுகிறோம். எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.